பெரிய காடு இருக்குது. அந்த காட்டுல பல விலங்குகள் வசிச்சுட்டு இருக்குது. அந்த விலங்குகள்ல தவளையும் வசிச்சுட்டு இருக்குது. அந்த தவளைகள்ல ஒரு தவளை பாத்தீங்கன்னா காது கேட்காம இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தோட உச்சியில போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. அதனால தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லுது, நான் ஒரு நாளைக்கு அந்த உச்சி போய் நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா நண்பர்கள் எல்லாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்குதான் காது கேட்காதுல, அதனால அதெல்லாம் இதனோட காதுல விழுகிறதே இல்லை. ஒரு நாள் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த அரச மரத்தை ஏற ஆரம்பிக்குது. இது ஏறுது ஏறுது ஏறுது, நல்ல முயற்சியோட ஏறிட்டே இருக்குது. கீழே இருக்கிற மற்ற தவளைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏறாத, உன்னால முடியாது, கீழே வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த தவளை என்ன நினைச்சுக்குதுன்னா, ஓ நம்மளெல்லாம் என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம கண்டிப்பா ஏற முடியும்னு ஒரு சந்தோஷத்துல வேக 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 வேகமா ஏறிட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துல அந்த அரச மரத்தோட உச்சியவே போய் தன்னோட கோலை ரீச் பண்ணிடுது. ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலும் நாம ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்றத நம்ம காதுக்குள்ள கொண்டே போகக்கூடாது. நம்மளோட கோலை நினைச்சு அதை மட்டுமே நினைச்சு பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும்.